ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையானது போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இடையில தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பீன்ஸ் கேரட் வந்து நல்ல பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி இதில் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் சாதா வானலில் பண்ணும்போது தண்ணி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால எனக்கு தண்ணி தேவைப்படாது. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து உரிச்ச பச்சை பட்டாணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உரிச்ச பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடும். அதே போல் கடைசி டைமில் வந்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வடித்த சாப்பாடை வந்து இதில் ஃபைனலாக நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா சூப்பரான பீன்ஸ் கேரட் வெரைட்டி ரைஸ் வந்து ரெடிங்க.